வணக்கம். நல்லுணவு நம்முணவு இந்த அலைவரிசைக்கு உங்க எல்லோரையும் அன்போட வரவேற்கிறேன். பாசுமதி அரிசி வச்சு தம் போட்டு தக்காளி சோறு செஞ்சா ரொம்ப சுவையா இருக்கும். எங்க அம்மா இது ரொம்ப ரொம்ப நல்லா செய்வாங்க. சோறு திங்க அடம் பிடிக்கிற குழந்தைங்க கூட இந்த தக்காளி சோறுனா சத்தமே போடாம அமைதியா சாப்பிட்டுருவாங்க. அவ்வளவு சுவையா இருக்கும். கண்டிப்பா இந்த காணொலியை பாக்குற யாரா இருந்தாலும் உங்க வீட்டுல நீங்க முயற்சி செய்து பாருங்க. இப்ப இந்த காணொலியில போயிட்டு இந்த சோறு எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த சோறு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்ப்போம். பாஸ்மதி அரிசி 1 கிலோ எடுத்துருக்கோம். இது வந்து கொஞ்சம் பழைய அரிசி, கொஞ்சம் மஞ்சளா இருக்கும். இப்போ இந்த அரிசியை நீங்க பார்க்கக்கூடிய இந்த கோப்பையால 5 கோப்பை அளவுக்கு அளந்து எடுத்துருக்கிறோம். அதுக்காக இந்த பாத்திரத்துல 11 கோப்பை அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கிறோம். அதாவது 1க்கு 2 எடுத்துட்டு கூட ஒரே ஒரு கோப்பை அளவுக்கு அதிகமா தண்ணி எடுத்துருக்கிறோம். ஏன்னா இது கொஞ்சம் பழைய அரிசிங்கிறதுனால கொஞ்சம் நின்று நிதானமா தான் வேகும். அடுத்ததா ஒரு 4 பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி மெலிசா அரிஞ்சு எடுத்துருக்காங்க. 7 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, 1/2 கிலோ அளவுக்கு தக்காளி பழம் நல்லா இந்த மாதிரி பொடியா அரிஞ்சு எடுத்துக்கோங்க. அடுத்தது இஞ்சி பூண்டு விழுது 2 தேக்கரண்டி, எண்ணெய் ஒரு 100 ml. அடுத்தது பெருஞ்சீரகம் தட்டி எடுத்தது ஒரு தேக்கரண்டி, மஞ்சப்பொடி கொஞ்சம், சின்ன துண்டு பட்டை 2 லவங்கம், ஒரு ஏலக்காய், தேவையான அளவு உப்பு. இப்போ இந்த சாப்பாடை எப்படி தாளிக்கிறதுன்னு பார்ப்போம். அடுப்பில் இந்த மாதிரி ஒரு பெரிய வட்டா ஒன்று வச்சுக்கிறாங்க. அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் பட்டை, லவங்கம், ஏலக்காய், தட்டி எடுத்த பெருஞ்சீரகம் இதெல்லாத்தையும் சேர்த்து வெடிக்க விட்டுடலாம். அடுத்ததா வெங்காயம், பச்சை மிளகாய், வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதோ கருவேப்பிலை சேர்த்துடலாம். அடுத்ததா இஞ்சி பூண்டு விழுது 2 தேக்கரண்டி, இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். இஞ்சி பூண்டு வதங்கினதும் தக்காளி பழம் சேர்த்துடுறாங்க. 1 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ தக்காளி சேர்த்தாதான் இந்த தக்காளி சோறு ரொம்ப நல்லா இருக்கும். தக்காளி வதங்கிட்டு இருக்கும் போதே இன்னொரு அடுப்புல வேற ஒரு பாத்திரத்துல தம் போடுறதுக்காக கொஞ்சம் சுடு தண்ணி வச்சிருக்காங்க. தக்காளி ஓரளவுக்கு வதங்கி இருக்கும் போதே இந்த மஞ்சத்தூளையும் சேர்த்து கிண்டி எடுத்துடலாம். அடுத்ததா சாப்பாட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, தக்காளி நல்லா இந்த மாதிரி குழஞ்சு தொக்கு மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. இப்ப அடுத்ததா நம்ம அளந்து எடுத்து வச்சிருக்கிற தண்ணியை இதுல சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு முறை கிண்டி விட்டுருங்க. இப்ப இதை மூடி போட்டு இந்த தண்ணியை கொதிக்க விட்டுறலாம். தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இப்ப இந்த அரிசியில இருந்த தண்ணியை வடிச்சிட்டு அரிசியை இந்த பாத்திரத்துல சேர்த்துக்கலாம். மூடி வச்சிடலாம். சோறு இந்த பக்கம் வெந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் பாருங்க, பாத்திரத்துல தண்ணி வச்சிருந்தோம்ல அது நல்லா கொதி வந்துருச்சு. இப்ப இதை இறக்கிட்டு இந்த பக்கம் தோசைக்கல்ல சுட வச்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி வட்டால வச்சு சோறு செய்யறதுனால தம் போடுறதுக்கு இது போல ஒரு தோசைக்கல், இரும்பு தோசைக்கல்ல முதல்ல சுட வச்சுக்கணும். சோறு நல்லா கொதி வருது பாருங்க. இந்த சமயத்துல நீங்க பாக்குற மாதிரி ஒரு 2 தடவை மட்டும்
கிண்டி விடுங்க. அதாவது அது அரிசியா இருக்கும் போதே ஒரு 2 தடவை கிண்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் கிண்டாதீங்க. ஒரு 10 நிமிடத்துல இந்த மாதிரி கொஞ்சம் சோறா வெந்துடும். கொஞ்சம் தான் தண்ணி இருக்கு பாருங்க. சோறு இந்த மாதிரி பரப்பி விட்டுருங்க. இப்போ இந்த சோறை இறக்கிட்டு இந்த இடத்துல தோசைக்கல்ல தூக்கி வச்சிடலாம். தோசைக்கல் சூடா இருக்கணும். தோசைக்கல் மேலேயே இந்த சாப்பாடு பாத்திரத்தையும் தூக்கி வச்சிருங்க. அடுப்பு இந்த மாதிரி தீ அதிகமா வச்சுக்கோங்க. அந்த சாப்பாடு வட்டாக்கு மேலேயே இந்த மாதிரி சுடு தண்ணி பாத்திரத்தையும் தூக்கி வச்சிடணும். ஒரு 5 நிமிடம் அளவுக்கு சோறு இந்த தீயில வெந்துட்டு இருக்கட்டும். 5 நிமிடம் கழிச்சு திறந்து பார்த்துட்டு தண்ணி இல்லைன்னா நம்ம சோறை எடுத்துடலாம். தண்ணி இருந்ததுன்னா திரும்பவும் இதே மாதிரி பாத்திரத்தை வச்சு தம் போட்டு வேக விட்டுருங்க. 5 நிமிடம் கழிச்சு இப்ப எடுத்து பார்க்கலாம். சோறு எவ்வளவு அழகா வெந்துருச்சு பாருங்க. இப்ப கடைசியா கொத்தமல்லியை தூவி இறக்கிடலாம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இந்த முறையில தக்காளி சோறு உங்க வீட்டுல செய்து பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை கீழே உள்ள கருத்து பெட்டியில பதிவிடுங்க. நன்றி.